ஜெப குறிப்பு நடக்கும். இந்த மாதத்தில் ஆவியானவர் எப்படின்னா ஒவ்வொருத்தரும் வசனத்தை தியானித்ததை சொல்லி ஜெபம் பண்ணோம். ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, ஒரு பலனுள்ளதாக இருந்துச்சு. அல்லேலூயா. ஆவியானவர் என்ன வித்தியாசமாக நடத்தி கொடுத்தாரு. ஒரு அன்னைக்கு ஒரு இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு பாரத்தோடு போய்கிட்டு இருக்கும்போது அண்ணன் கொடுத்த ஒரு வார்த்தை, மோசே தன் இருதயம் அவனால் தாங்கக்கூடாத ஒரு பாரம் இதை 70 வருடம்ல ஆண்டவர் கொடுப்பாருன்ற வார்த்தை. அப்போ பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் நமக்கு இருந்தால் எந்த ஒரு காரியத்தையும் செய்யலான்னு சொல்லி வாசனத்தை கொடுத்தேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பாரத்தை செபிப்பதற்கு, பாரத்தை கடந்து செல்வதற்கு ஒரு அபிஷேகம் வேணுன்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். அந்த நாளுடைய வார்த்தை எனக்கு ஒரு அபிஷேகமாக இருந்துச்சு. அடுத்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நடந்த காத்திரு ஜெபத்துக்கு கலந்து கொள்ள கிருபை கொடுத்தார். அதில் சங்கீதம் 5 அதிகாரத்தில் 1 வார்த்தையும்படி நீங்கள் கர்த்தருடைய சங்கீதம் 5:1 அக்கா கொடுத்த சோத்திரு ஜெபத்துக்கு எடுத்த வாசனம், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். கடைசியாக சொன்ன வசனம், கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளும். இந்த ஒரு வார்த்தை அன்னைக்கு காத்திருச்சதுக்கு முதல்ல ஒரு தேவ பலனாக இருந்துச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அன்னைக்கு கொடுத்த வசனம் தியான பகுதி 1 சாமுவேல் 12 அதிகாரம் 24 வசனத்தின் பின்பாகம், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை சிந்தித்து பாருங்கள். அப்போ நம்ம என்ன சிந்தித்து பார்க்கணும்? ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை நல்ல ஒரு தேவை பலனாக இருந்துச்சு. தொடர்ந்து அந்த காத்திரு ஜெபம் ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஒரு புதன்கிழமை ஆண்கள் ஜெபத்துக்கு கிடக்கும்போது ஒரு பாடல் வேலை எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். அந்த ஒரு பாடல் வேலை ரொம்ப ஒரு பலனாக இருந்துச்சு. ஏன்னா இருதயத்தில் எவ்வளவோ பாடுகள் உலகத்தில் போய்ட்டு குடும்பங்களுடைய பாடுகள் கஷ்டங்களை கடந்து வரும்போது ஜெபத்துக்கு வரும்போது நம்ம கிருபை கிடைச்சா போதும். ஏசப்பா அன்னைக்கு உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்தால் போதும்னு சொன்னது போல், ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு கிடைச்சா அந்த பாடல் வரி எனக்கு இருக்கிற எல்லா பாடுகளையும் எல்லா இருதயத்தில் இருக்கிற பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றுது. ஒரு புது பலத்தோடு போகக்கூடிய கிருபை தந்தார். இப்படி ஐக்கியத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கும்போது தேவ சமூகத்தில் வரும்போது கர்த்தருடைய வார்த்தை என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறத நல்லா உணர முடியுது. தொடர்ந்து கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. தொடர்ந்து நேத்தைக்கு இருதயத்தில் மத்தியானத்து பிறகு விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமேன்னு ஒரு வசனம் ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ எதுக்கு இந்த வசனம் நமக்கு ஓடிட்டே இருக்குன்னு தெரியவே இல்லை. அப்போ திருப்பூரில் நடக்கிற ஜெபத்துக்கு அண்ணன் ஜெப குறிப்பு நடந்துட்டு இருக்கு. விசுவாச வரத்தை தாருன்னு சொல்லி ஜெபம் நடந்துகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. விசுவாச வரத்துக்காக ஜெபம் பண்ணணும். அப்போ விசுவாசத்தினால வரது யாவும் தான் பாவம் தான். அப்போ விசுவாசோடு ஜெபம் பண்ணும்போது விசுவாச வர நமக்குலாம் கிரியை செய்யுங்க. அந்நேரத்தில் உணர்ந்து நைட்டு ஜெபம் தூங்கிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 மணி நேரம் ஆண்டவரே எனக்கு இந்த விசுவாச வரத்தை தாருன்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர்